காவிரி பிரச்சனையில் நடிகர் சங்கம் தலையிடாது என கூறியிருந்த நிலையில் தற்போது டெல்லியில் விவசாயிகளை சந்தித்தது ஏன் என்பது பற்றி விஷால் நமது செய்தியாளரிடம் அளித்த விளக்கத்தை இப்பொழுது பார்க்கலாம். இது மக்கள் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். திரும்ப 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 நடிகர் சங்கம் அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல, இதுக்கு ஏன் குரல் கொடுக்கணும் உங்களுக்கு கெஞ்சி கேட்கறேங்க. நான் ஒரு மனிதனா வந்திருக்கேன். நீங்க ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கல. அன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தீங்க, இப்போ திடீரென்று நிலைப்பாட்டில் ஏன் மாற்றம் அப்படின்னு தான் நான் கேட்கறேன். மாற்றம் ஒண்ணுமே இல்லைங்க. விவசாயி சாவும் போது என்ன சும்மா வேடிக்கை பார்க்க முடியும்? மண்டவோடு இங்க இருக்கு பாருங்க, செத்தவோட மண்டவோடு வச்சுட்டு அந்த அண்ணன் உட்கார்ந்து இருக்காரு. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? காவேரி பிரச்சனை நீங்க சொல்றீங்க, அது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். கவர்மெண்ட் தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம். காலகாலமா நடந்துட்டு இருக்கு. ரெண்டு கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள். கவர்மெண்ட் தான் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். இது விவசாயினா ஒரு எங்க தாத்தா ஒரு இதுவுமே கூட அரசாங்கம் தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் சார். வறட்சி நிவாரணமா இருக்கட்டும், கடனை தள்ளுபடி செய்யற விஷயமா இருக்கட்டும், இதுவும் அரசாங்கம் தலையிட்டு செய்து முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. கண்டிப்பாங்க, அதுக்கு தாங்க வந்திருக்கோம். அந்த ரெப்ரசன்டேஷன் போய் அவங்க கிட்ட போய் காட்டணும்னா கண்டிப்பா அது நடக்கும்ன்ற நம்பிக்கையில தான் வந்திருக்கோம். ஸோ let us not go into the politics of why Vishal is here or anything. இது இந்த ரோட்ல இவங்களோட உட்காரணும்னா இது அவங்களுக்கு இந்த காட்சி போய் அவங்களுக்கு சேரும். கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அரசாங்கம் தலையிட்டதுனால தான் வறட்சி நிவாரணமாக 1748 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு எங்க பத்தோங்க 40,000 கோடி கேட்டு ஒரு 1500 கோடி கொடுக்கப்பட்டா எத்தனை பேருக்கு எப்படி பங்கு போட்டு கொடுப்பாங்க? எப்படி நடக்கும்? நிலத்தடி நீர் நம்ம சொல்லினே இருக்கோம். ஒரு பக்கம் கருவேல மரம் ஒரு ஊர் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அது இருக்கிற தண்ணியே உறிஞ்சி எடுக்குது. இன்னைக்கு ஒரு போர்வெல் போடணும்னா 1000 அடி கீழே போகணும். 1000 அடி கீழே போனோம்னா 1,50,000 ரூபாய்க்கு மேல ஆகும் போர்வெல் போடுறதுக்கு. ஒரு விவசாயி எங்க போவாரு? ஏற்கனவே கடன்ல இருக்காரு. எப்படி 1,50,000 ரூபாய் திரட்ட முடியும்? அங்கிட்டு போய் வாட்ச்மேன் வேலை, சினிமாவில் ஸ்பாட் பாய் வேலைன்னு போய் சேர்ந்துருக்காங்க. ஏன்னா வயிற்று பசிக்கு ஏதோ ஒரு பொழப்பை பார்க்கணும்ல, அதுக்கு தான். ஸோ இது இவங்களுக்கு இந்த போராட்டத்தோட விட போகிறது இல்லைங்க. இது கண்டிப்பாக இவங்க இந்த விவசாயி அந்த விவசாயம் துறை நல்லா இருக்கணுன்றது எல்லோரோட நீண்ட நாள் ஆசை. அதுக்காக கண்டிப்பாக இது இவங்க நல்லா இருக்கணும். இவங்க நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். கன்சர்ன் மினிஸ்டரை போய் சந்திச்சு கண்டிப்பாக இதோட சீரியஸ்னஸ் எல்லோருக்கும் தெரியும். அவங்களுக்கு தெரியாம இல்ல. we are all trying to push in more from our side efforts போட்டு பண்ணோம்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். கவர்மெண்ட் இஸ் ஃபார் பீப்புள் தான். கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் பீப்புள். ஸோ கவர்மெண்ட் கண்டிப்பா அது அவங்க கேட்டு இது கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாங்கன்றது எங்களோட நம்பிக்கை. இது தொடர்பாக உரிய அமைச்சர்கள் நிச்சயமாக சந்தித்து விவசாயிகளுடைய கோரிக்கை தொடர்பாக வலியுறுத்த தேவையான முயற்சிகளை எடுப்போம் என்று விஷால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பவன்குமார், ஹனிகுமார்.